வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இன்னைக்கு நம்மடியில் என்ன பார்க்க போகிறோம்னா வச்சிங்கன்னா ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அந்த கம்பேரிசன் ரிவ்யூ எந்த ரெண்டு பைக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நம்ம ஹோண்டாவோட SP125, இன்னொன்று நம்ம ஹீரோவோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். இந்த ரெண்டு பைக்கும் கம்பேர் பண்ணுறது ஒரு ஃபேர் கம்பேரிசன் கிடையாது. ஆமாம், இது ஒன்றும் ஒரு நியாயமாக இருக்காது. பட் இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குறீங்க, அவங்களுக்காக பண்ணுறேன். அதெல்லாம் அந்த டிவி ஜூபிட்டர் வீடியோவும் கேட்டிருக்கீங்க, அது நான் அப்கமிங்கில் பண்ணிடுறேன். இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ லாஸ்ட்டில் நிச்சயமாக இந்த ரெண்டு பைக்கில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்ற ஒரு ஐடியா நிச்சயமே வரும். வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி உங்களுக்கு தெரியும், அந்த கிளிக் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா இதோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கப்பா. சரி, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இது இன்னமும் மறந்து போடா கடிச்சு. சரி, ஃபர்ஸ்ட்டு நம்ம வண்டியோட டிசைன் செக்மெண்ட்டில் ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு டிசைனாக பொறுத்தாளுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், நம்ம ஹோண்டாவோட SP125 பொறுத்தாளுக்கு அது உங்களுக்கு லிட்டரலி கொஞ்சம் அந்த ஒரு ஸ்போர்ட்டி டோனில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூட்டர் பைக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பொறுத்தாளுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், அது உங்களுக்கு ஒரு நார்மல் சட்டில்டான ஒரு டீசன்ட் டோனில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூட்டர். ரெண்டு வண்டியோட டிசைனில் எந்த வண்டியோட டிசைன் நல்ல ஒரு ரோட் ப்ரெசன்ஸ் கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அப்சல்யூட்லி நம்ம ஹோண்டா SP125 நிச்சயமாக நல்ல ஒரு ரோட் ப்ரெசன்ஸ். ஏன்னா கொஞ்சம் ஒரு பெட்டர் ஸ்போர்ட்டியர் டிசைனு, கொஞ்சம் கிராஃபிக்ஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ரா வரும். நம்ம ஸ்ப்ளெண்டரோட டிசைனும் மொக்க கிடையாது, பட் அது ஒரு நார்மலான டிசைன் தான், நிறைய பேர்கிட்ட இருக்கும். இது இல்லாமல் ரொம்ப நாளாகவும் நம்ம மார்க்கெட்டில் இருந்துகிட்டு இருக்குது. பட் நம்ம SP கொஞ்சம் ரீசெண்டாக தான் வந்துச்சு, ரொம்ப ரீசெண்ட் கிடையாது, கொஞ்ச நாள் ஆயிடுச்சு இது வந்தும். பட் இருந்தாலும் பார்க்கும்போது SP125 டிசைன் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெட்டரான ஒரு ரோட் ப்ரெசன்ஸ் கொடுக்கும். பட் ஸ்ப்ளெண்டரோட டிசைனும் பெட்டர் தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். சரி, ஓகே. டிசைனில் அந்த ஒரு லுக்ஸ் விஷயத்தை தவிர்த்துட்டுன்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு பில்ட் குவாலிட்டி வரும். வண்டியோட பில்ட் குவாலிட்டி வைஸ் பொறுத்தாலும் பார்த்தோன்னா வச்சுங்களேன், அந்த இடத்துல நம்ம ஹோண்டாவோட SP125 ஒரு நல்ல ஒரு பிளேயர்னே சொல்லலாம். ஏன்னா வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் விஷயத்தில் பொறுத்தளவுக்குன்னு சொல்லணும்னா வச்சுங்களேன், எந்த இடத்துலையுமே உங்களால் அன்னிவனான கேப்ஸும் பார்க்க முடியாது. ஒயர்ஸ் வந்து ஒழுங்காக இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் அலங்கோலமாக போகிறதையும் பார்க்க முடியாது. எல்லா ஒயர்ஸுமே அது எப்படி போகணுமோ அப்படி போகணும். ஃபிட் அண்ட் ஃபினிஷ் விஷயத்துலேயே அந்த கேப்ஸ் எதுவுமே உங்களால் பார்க்க முடியாது. நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி கொடுத்துருப்பாங்க. அடுத்து குவாலிட்டி ஆஃப் காம்போனன்ட்ஸ் பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு நல்ல குவாலிட்டி ஆஃப் காம்போனன்ட்ஸே இருக்கும். எல்லா இடத்துலையுமே ஓரளவுக்கு நல்ல அந்த ஒரு பிளாஸ்டிக் குவாலிட்டி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப லோ குவாலிட்டி பிளாஸ்டிக்ஸ்லாம் நீங்கள் மோஸ்ட்லி எங்கேயும் பார்க்க முடியாது. ஹோண்டாவை பொறுத்தளவுக்கு அந்த ஒரு பில்ட் குவாலிட்டி விஷயத்தில் காம்ப்ரமைசேஷன் பண்ண மாட்டாங்க, நல்லாவே எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படியே திரும்பி நம்ம ஸ்ப்ளெண்டரை பார்த்தோம்னா வச்சுங்களேன், ஸ்ப்ளெண்டரில் வந்து கொஞ்சம் அந்த ஒரு பில்ட் குவாலிட்டி இஷ்யூ இருக்குன்னே சொல்லலாம். ஆமாங்க, உங்களுக்கு ஒயரிங் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அன்னிவனாக இருக்கும், பட் பெரிய பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லையும் ஒரு சில இடத்துல இஷ்யூஸ் இருக்கலாம், பட் பெருசாக தெரியாது. பட் லைட்டாக கம்பேர்னு பார்க்கும்போது இந்த விஷயங்கள் இருக்குன்றதை நான் சொல்லிக்கிறேன்ப்பா. சரி, ஓகே. ஓவராலாக பார்க்கும்போது பில்ட் குவாலிட்டிலன்னு பார்க்கும்போது SP125 பெட்டராக இருக்காங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு சீட்டிங், வண்டியோட ஹேண்டில் பார் போர்ஷன், வண்டியோட சீட்டிங் வைஸ் பொறுத்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டுத்துலையுமே இந்த சிங்கிள் சீட் செட்டு தான் வருது. பட் என்ன தான் இருந்தாலும் எனக்கு சீட்டிங் விஷயத்தில் ஸ்ப்ளெண்டர் கொஞ்சம் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தெரியுது. ஏன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு இந்த SP125 என்ன சிங்கிள் சீட்டே கொடுத்துருந்தாலும் அதில் இருக்க அந்த ஒரு குஷனிங் குவாலிட்டின்றது அந்த அளவுக்குலாம் சூப்பராக இருக்கிற மாதிரி இல்லை. குஷன் குவாலிட்டி கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் லாங் போகிறீங்கன்றப்ப அந்த ஒரு இடத்துல பேக்கில் கொஞ்சம் அந்த ஒரு எரிச்சல் மாதிரி இருக்கும். புரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப டீப்பாக சொல்ல முடியாதுப்பா. கொஞ்சம் ஏதாவது பஞ்சு வச்சு தச்சுட்டு போகணும், இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு துண்டு மடித்து போட்டு போனால் தான் உங்களால் லாங்குக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போக முடியும் அந்த சீட்டிங் பொறுத்தளவுக்கு. பட் நம்ம ஸ்ப்ளெண்டர் அப்படி கிடையாதுங்க. ஏன்னா வச்சுங்களேன், இல்லை உங்களுக்கு ஸ்டாக்லேயே நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான எக்ஸ்ட்ரா குஷனிங்கான ஒரு சீட்டிங் வந்துடும் உங்களுக்கு. அதனால் இந்த வண்டியில் லாங் போகிறேன்றப்ப உங்களுக்கு அந்த பேக்கில் பெயின் வருது, அது மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் இருக்காது. நீங்கள் ஈஸியாகவே ட்ரைவ் பண்ணிட்டு போயிடலாம். சீட்டிங் பொறுத்தளவுக்கு எனக்கு ஸ்ப்ளெண்டர் பிடிச்சிருக்கு. பட் சஸ்பென்ஷன் செட்டப்னு வரும்போது அங்கே எனக்கு ஸ்ப்ளெண்டர் தான் லைட்டாக பிடிச்சிருக்கு. ஏன்னா வச்சுங்களேன், நம்ம ஹோண்டா SP125 சஸ்பென்ஷன் பற்றி சொன்னால் ஃப்ரண்ட் டெலஸ்கோப்பிங்கும் பின்னாடி அந்த ஒரு ட்வின் ஷாக் அப்சர்வர்ஸ் கொடுக்குறாங்க. ரெண்டுமே ஸ்விஃப்ட் டியூன் தான். ரோட்ஸில் போகும்போது நிச்சயமாக உங்களால் அந்த ஒரு ஸ்விஃப்ட் டியூனான சஸ்பென்ஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நம்ம ஹோண்டாவோட இந்த ஹீரோட ஸ்ப்ளெண்டர் பற்றி சொன்னால் இதில் உங்களுக்கு அதே மாதிரி சஸ்பென்ஷன் செட்டப் தான் வருது. பட் இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கும், பின்னாடி இதுலேயும் கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்குன்றப்ப சஸ்பென்ஷனில் மோரலஸ் கொஞ்சம் பார்க்கும்போது ஸ்ப்ளெண்டர் பெட்டராக தர்றாங்க எனக்கு SPயை விட. ஹேண்டிலிங்னு பார்க்கும்போதுன்னு வச்சிங்களேன், எனக்கு இந்த ஸ்ப்ளெண்டரோட ஹேண்டிலிங் ஈஸி தான். பட் கொஞ்சம் ஹை ஸ்பீட் மேனுவரிங்னு வரும்போது அந்த இடத்துல நம்ம ஸ்ப்ளெண்டரோட ஹேண்டிலிங் வந்து அந்தளவுக்கு வெல் ஸ்டேபிள் ஒரு சூப்பரான ஹேண்டிலிங் சொல்ல முடியல. கொஞ்சம் ஒரு வாபிள் ஆகிற ஒரு ஹேண்டிலிங் தான் ஹை ஸ்பீட் மேனுவரிங்கில். பட் நம்ம SP125 சும்மா சொல்லாதுங்க, அந்த ஒரு ஸ்விஃப்டியூனான சஸ்பென்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு ஹை ஸ்பீட் மேனுவரிங்லையும் ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி உள்ள ஒரு ஹேண்டிலிங் கொடுக்குது. அது ஒரு நிதர்சனமான உண்மை. சரி, ஓகே. அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு ஹேண்டிலிங்கில் எனக்கு தெரிஞ்ச SP125 கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. பட் சஸ்பென்ஷன் செட்டப், வண்டியோட ரைடிங் கம்ஃபர்ட் மாதிரி விஷயங்களில் எனக்கு இந்த
ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அது இல்லாமல் ப்ராக்டிகாலிட்டின்னு பார்க்கும்போது ஸ்ப்ளெண்டர் வந்து ஒரு பெட்டரான பைக்காக இருக்கும். சரி ஓகே, வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட ஃபீச்சர்ஸ் செக்மெண்ட் பார்ப்போம். வண்டியோட ஃபீச்சர்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டிங்காக இருக்குமே. லைட்டிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தாச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய ஸ்ப்ளெண்டரில் டாப் எக்ஸ்டெக் வேரியன்ட் போகிறீங்கன்றப்போ கூட உங்களுக்கு அதில் எல்இடிஸ் கிடையாது, ஒன்லி ஹாலஜன் லைட்ஸ் மட்டும்தான். நம்ம ஹோண்டாவோட SP125ன்னு பார்க்கும்போதுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் எல்இடி லைட்ஸ் வந்துடும், மற்றபடி அந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் ஹாலஜன். பட் அதனால மெயின் எல்இடி வருது, அது ஒரு நல்ல விஷயம் தான். லைட்டோட த்ரோ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சும்மா சொல்லக்கூடாது, ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ளெண்டர் லைட் த்ரோ பற்றி சொல்லணும்னா அதுவும் ஓகே தான், பட் நாள் போக அது கொஞ்சம் மங்கரமாக இருக்கும். பட் இருந்தாலும் எல்இடி கொடுத்துருக்காங்கன்றப்ப நம்ம ஹோண்டாவோட SP125 தான் நிச்சயமாக லைட்டிங் செக்மெண்ட்டில் பாயிண்ட்டே. சரி ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல். வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வைஸ் பொறுத்த அளவுக்கு வச்சுங்களேன், நம்மளுக்கு இந்த ஹோண்டாவோட SP125 ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அதில் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் டைப்பில் வரும். அதில் ஒரு நார்மல் லெவல் கம்ப்யூட்டருக்கு கனெக்டிவிட்டியை தவிர்த்துட்டு வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணுமோ அது எல்லாமே லோட் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னு பார்க்கும்போது ஃபீச்சர் விஷயத்தில் ஓரளவுக்கு நல்லா மோரலஸ் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் விஷயத்தில் இந்த SP125 இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் என்னோட ஒரு ஃபேவரெட்டு. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பர் விசிபிளாக இருக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த ஒரு ஸ்ப்ளெண்டர் பற்றி சொல்லணும்னா, நார்மல் வேரியன்ட் போகிறீங்கன்றப்ப அதில் பெருசாக சொல்லும்படி ஃபீச்சர்ஸ்னு எதுவுமே கிடையாது. 2 அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுப்பாங்க. அதான் ஒன்று ஃபியூலுக்கும், இன்னொன்று வந்து அந்த ஒரு ஸ்பீடோமீட்டருக்கும், அவ்வளோதான் இருக்கும். இந்த ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கான்செப்ட் கூட கிடையாது நார்மல் வேரியண்ட்டில். பட் ஹெச்டெக் வேரியன்ட் போகிறீங்கன்றப்போ மட்டும் அதில் உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வரும். அதில் ஓரளவுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்கும், அது இல்லாமல் உங்களுக்கு கனெக்டிவிட்டியும் உண்டு. அப்படின்னு பார்க்கும்போது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் விஷயத்தில் இந்த நீங்கள் எக்ஸ்டெக் வேரியன்ட் சைடு போகிறீங்கன்றப்ப ஸ்ப்ளெண்டர் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. பட் எக்ஸ்டெக்லாம் இல்லை, நான் நார்மல் தான் வச்சு பார்க்குறேன்றப்ப உங்களுக்கு SP தான் பெஸ்ட்டு. சரி வாங்க இப்போ நம்ம இந்த வண்டியோட இன்ஜின் செக்மெண்ட் உள்ள போகலாங்க. இன்ஜின் செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம எந்த பைக்கை பார்க்கலாம்? நம்ம இந்த ஹோண்டாவோட SP125 பார்க்கலாமா, ஸ்ப்ளெண்டர் பார்க்கலாமா? நம்ம ஸ்ப்ளெண்டரே பார்த்துருமே. நம்ம ஸ்ப்ளெண்டரில் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 97.2cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ், வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சுமே பேர் பண்ணியிருக்காங்க. பற்றி சொல்லலாம் சும்மா சொல்லாதுங்க, நல்ல ஒரு இன்ஜின் தான். ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல ரிலேபிளாகவும் வரும். இன்ஜினோட அந்த ஒரு லோ அண்ட் மிட் ஏரியா பர்ஃபார்மன்ஸும் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களால் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக சிட்டிக்குமே ரன் பண்ணிட முடியும் இந்த இன்ஜின் வச்சு. இன்ஜின் விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இன்ஜின் இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸோட இன்ஜின். இந்த இன்ஜினுக்காகவே இந்த வண்டி ஃபேமஸ். பட் இப்போ கொஞ்சம் காம்படிஷன். சரி ஓகே, இந்த இன்ஜினால பார்த்தோம்னா 7.91 bhp ஆஃப் பவர்ஸும் 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. உங்களுக்கு வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அந்த ஒரு லோ அண்ட் மிட் ஏரியாவில் தான் நல்ல ஃபோகஸ்ட்டு. கொஞ்சம் ஹெவி லோடு வச்சு கேரி பண்ணுறது, அதுமாதிரி கொஞ்சம் ரஃப் யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த ஒரு பவர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு ஒரு 87 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே, பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லாம் அந்த ஒரு 100cc ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு 60 km/லிட்டர் வரைக்கும் தரதா சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணி பெட்டர் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். பட் அக்ரெசிவாக ஓட்டுறீங்கன்றப்ப நிச்சயமாக எந்த வண்டியுமே கூட மைலேஜ் குறையிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எந்த வண்டியாக இருந்தாலும் நீங்கள் அக்ரெசிவாக ஓட்டினீங்கன்னா மைலேஜ் குறையும். எப்படியாப்பட்ட சூப்பர் பைக்காக இருந்தாலும் நீங்கள் டீசெண்டாக ஓட்டினீங்கன்னா கொஞ்சம் பெட்டர் மைலேஜ் தரும். சரி ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 130 mm ட்ரம்மு, பேக்கில் வந்து உங்களுக்கு அதே ஒரு 130 mm ட்ரம் தான். IBS பிரேக்கிங் சிஸ்டமோட வந்து பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு சொல்லணும்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு நல்ல பைட் இருக்குது, பின்னாடி பைட்டு கம்மி. பட் இருந்தாலும் கம்பைன் பண்ணி அடிக்கிறீங்கன்றப்ப வண்டி அந்த ஒரு ஸ்லோ ஸ்பீட் மேனுவரிங்கில் நல்லாவே நின்றுடும். இந்த வண்டியோட பிரேக்கிங் பற்றி சொல்லணும்னா நீங்கள் ஸ்லோ ஸ்பீட் மேனுவரிங்க்கு ஓரளவுக்கு ஓகேவான ஒரு பிரேக்காக இருக்கும். பட் ஹையர் ஸ்பீட்லாம் கொஞ்சம் ரஷ் பண்ணுறீங்கன்றப்ப இந்த பிரேக்கிங்கால் இந்த வண்டியை மேனேஜபிள் பண்ண முடியாது. ஏன்னா ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான், டிஸ்க் உங்களுக்கு ஆப்ஷனல் கூட கிடையாது. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு ஒரு 112 kg கிட்ட வருது. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு ஒரு 790 mm. ஷார்ட் ரைடர்ஸாக இருந்தாலுமே கூட நிச்சயமாகவே உங்களால் இந்த வண்டியை நல்லாவே ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா ஓரளவுக்கு சீட் ஹைட்டு ரீசனலாக தான் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க இப்போ நம்ம அந்த ஹோண்டா SP125 இன்ஜின் செக்மெண்ட் பார்ப்போம். சரி, நம்ம ஹோண்டாவோட SP125 இன்ஜின் பற்றி சொல்லணும்னா வச்சிங்களேன், இதுலேயே உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். இந்த இன்ஜின் பற்றி சொன்னால் வச்சிங்களேன், இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிலையபிளான ஒரு வெஹிக்கிள்ங்க. ஆமாம், செம்ம பட்டர் ஸ்மூத்தான ஒரு இன்ஜின். ஸ்க்ளச்சை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பர் ஸ்க்ளச்சு, 5 ஸ்பீடுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு ஸ்ப்ளெண்டரில் ஜஸ்ட் ஒரு 4 ஸ்பீட் தான். பட் இதில் உங்களுக்கு 5 ஸ்பீடு எக்ஸ்ட்ரா ஒரு கியர் வருது. இன்ஜினை பொறுத்த அளவுக்கு அது ஜஸ்ட் ஒரு 100cc தான். பட் இது ஒரு 125 எக்ஸ்ட்ரா ஒரு 25cc டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எக்ஸ்ட்ரா வருதுன்றப்ப இன்ஜின் விஷயத்தில் நீங்கள் கண்ணை மூட்டு முடிவு எடுக்கலாம். ஹோண்டாவோட SP125 தான் உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர்ஸ் பொறுத்த அளவுக்கு இந்த இன்ஜினோட 10.72 bhp ஆஃப் பவர்ஸும், அதுக்கடுத்து 10.9 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு லோ எண்ட்லையும் இல்லை, டாப் எண்ட்லையும் இல்லை. லோ எண்டில் இருக்கும், பட் ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு மிட் ரேஞ்சில் நல்ல ஒரு ஃபோக்கஸ்டான பவர் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஒரு சிட்டி கம்யூட்டுக்கும் லைட் ஹைவே யூஸுக்கும் இந்த ஒரு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த வண்டியோட டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு ஒரு 100 km வரைக்கும் போக முடியும்னு சொல்கிறாங்க. ஓகே,
நல்லாவே போகுது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு ஒரு 65 km/லிட்டர். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே பெஸ்ட் மைலேஜ்னா இந்த ஒரு வெஹிக்கிள் தான். உங்களுக்கு பவர்லையும் பெட்டராக இருக்குது, மைலேஜ்லையும் பெட்டராக இருக்குன்றப்ப நிச்சயமாக இன்ஜின் செக்மெண்ட்டில் ஹோண்டா SP 125 தான் என்னுடைய ஒரு பாயிண்ட். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் பொறுத்த அளவுக்கும் இல்லை உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்கார் ட்ரம்ன்ற மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் வந்து பேக்கில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு 130 mm ட்ரம் பிரேக் ஆப்ஷன். அதனால் பிரேக்கிங் விஷயத்துலையும் இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. CBS பிரேக்கிங் சிஸ்டமோட வருது, அதில் நம்ம ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கும் வருதுன்றப்ப பிரேக்கிங்லையும் எனக்கு தெரிஞ்ச ஹோண்டாவோட SP 125 தான் ஒரு பெட்டர் ஆப்ஷன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு ஒரு 116 kg தான். சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு இதுவுமே ஆல்மோஸ்ட் ஒரு 790 mm கிட்ட தான் வருதுன்றப்ப இதுவுமே ஷார்ட் ரைடர்ஸால் ஈஸியாகவே ஹேண்டிலபிள் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஓரளவு பார்க்கும்போது நிறைய விஷயத்தில் நம்ம ஹோண்டாவோட SP 125 ஒரு பெட்டர் ஸ்கோர்ஸ் கெயின் பண்ணிட்டு வருதுன்னே சொல்லலாம். சரி, ஓகே. ஃபைனலாக இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட்டான ப்ரைசிங் செக்மெண்ட் பார்ப்போம். வண்டியோட ப்ரைசிங் செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹோண்டாவோட SP 125 பார்த்தோமா, நம்ம ஹோண்டாவோட SP 125 பேஸ் வேரியன்ட் ட்ரம் பிரேக் வச்சு வேரியன்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கிறப்ப ஆன் ரோடு வந்து உங்களுக்கு ஒரு 1,09,000 வரைக்கும் வருது. அதுக்கடுத்து உங்களுக்கு டிஸ்க் வேரியன்ட் போகிறீங்கன்றப்போ ஒரு 1,13,000 வரைக்கும் வருது. அதுக்கடுத்து இப்போ ரீசெண்டாக வந்துச்சு இல்லைங்களா அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் எடிஷன், கொஞ்சம் அந்த ஆஞ்சநேயர் ஆரஞ்சு சேர்த்த ஒரு கலரு, அந்த வண்டி வந்து ஒரு 1,14,000 கிட்ட வரைக்கும் வருது. உங்களுக்கு இது ப்ரைஸிங் பற்றி சொன்னால் இந்த ஒரு 125ல இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் இந்த ப்ரைஸிங்க்கு இந்த ஒரு வெஹிக்கிள் நிச்சயமாக ஒரு ஒர்த்தான ஒரு வெஹிக்கிள்னே சொல்லலாம். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸோட ப்ரைஸிங் பார்ப்போம். நம்ம ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் பேஸ் வேரியன்ட்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், அது ஒரு பியூர் பிளாக் வேரியன்ட் ஒன்று வரும். அது வந்து உங்களுக்கு 90,000 ஜஸ்ட் உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸிங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்றப்போ ப்ரைஸிங்கில் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு செல்ஃப் வேரியன்ட் பொறுத்தளவுக்கு ஒரு 94,000 கிட்ட வரைக்கும் வருது. அதுக்கடுத்து டாப் i3GS வேரியன்ட் பொறுத்தளவுக்கு ஒரு 95,000 கிட்ட வரைக்கும் வருது. அதுக்கடுத்து உங்களுக்கு எக்ஸ்டெக் வேரியன்ட்டோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு ஒரு 99,000 கிட்ட வரைக்கும் வருது. அரௌண்ட் ஒரு 1 lakhன்னு வச்சுக்கோமே. ஆக மொத்தத்தில் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஹோண்டாவோட SP 125 பேஸ் வேரியன்ட் எடுக்கிறதுக்கு கீழேயே இந்த ஸ்ப்ளெண்டரோட எக்ஸ்டெக் வேரியன்ட்டே நீங்கள் எடுத்துலாம், டாப் வேரியன்ட். ஆமாம், பார்க்கும்போது ப்ரைஸிங்கில் நிச்சயமாக நம்ம ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்காங்க. பட் எனக்கு ப்ரைஸிங் வந்து அந்தளவுக்கு பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது. என்னால் இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ண முடியும். என்னால் ஒரு 110 அதான் ஒரு அரௌண்ட் ஒரு 1,10,000 வரைக்கும் கூட என்னால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் என்னோட ரேஞ்சுன்னு நினைக்கிறீங்களப்போ நீங்கள் ஹோண்டாவோட SP 125 சூஸ் பண்ணுறது நிச்சயம் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். பட் எனக்கு ப்ரைஸிங் கொஞ்சம் டைட்டு. என்னோட பட்ஜெட் வந்து ஒரு 1 லட்ச ரூபாக்குள்ளே முடிக்கணும். அது அந்த 1 லட்ச ரூபாக்குள்ளேயே எனக்கு தேவையான அந்த ஃபீச்சர்ஸு, கனெக்டிவிட்டி, அது மாதிரி கனெக்டிவிட்டி வந்து இருக்குன்றது சொல்லிக்கலாம். பட் ஆனால் அது வந்து நாள் போக்கில் அது ஒன்றும் பெருசாக யூஸ் ஆகாது. அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வச்சிங்களேன், எனக்கே நான் வண்டி எடுக்கும்போது சூப்பர் கனெக்டிவிட்டி இருக்குது, இனிமேட்டு நம்ம ஃபோனை கனெக்ஷன் பண்ணிட்டு தான் எப்பயுமே வண்டி ஓட்டணும், அது மூலமாக நம்ம வண்டியோட ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் வண்டி வாங்கும்போது இருந்துச்சு. அப்புறம் அந்த வண்டியை ஓட்ட இப்போ நான் அதெல்லாம் கனெக்ட் பண்ணியே பல மாதங்களுக்கு மேலே ஆகுது. இப்போ அது ஒர்க் ஆகுதா என்னன்னு கூட தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு அந்த விஷயம் வந்து எனக்கு அந்தளவுக்கு தேவைப்படலை. மேபி லாங் போகும்போது தேவைப்படலான்னு நினச்சேன், அப்போ எனக்கு தேவைப்படலை. ஏன்னா ஒரு மொபைல் ஃபோன் மவுண்ட்டு வாங்கிட்டேன், அதுலேயே எனக்கு எல்லா விஷயங்களும் அடங்கிடுது. கனெக்டிவிட்டி வந்து ஒரு ஃபேன்சி திங் வேணுன்னா சொல்லிக்கலாம். பட் ஆனால் பெருசாக யூஸ் ஆகாது. அந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன். அதனால் நம்ம ஸ்ப்ளெண்டரில் உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்குது, அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்து உங்களுக்கு பட்ஜெட்டில் எல்லா விஷயமும் கிடைக்கும் ஸ்ப்ளெண்டரை பொறுத்தளவுக்கு. சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டுத்தில் உங்களோட ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. See you later.